சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே போற்றி. அக்கினி நட்சத்திரம், இந்த சித்திரை மாதம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பம். சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 4ஆம் தேதி அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது 25 நாள். வைகாசி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலப்படி 28/5/2024 முடியுது, செவ்வாய்க்கிழமை. இந்த அக்கினி நட்சத்திர காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதாவது சுப நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம்னு சொல்லக்கூடியது நல்லபடியாக செய்யலாம், நிச்சயதார்த்தம்னு சொல்லக்கூடியது நல்லபடியாக செய்யலாம், உபநயனம்னு சொல்லக்கூடியது நல்லபடியாக செய்யலாம். இதில் சீமந்தம்னு சொல்லக்கூடிய கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வளையகாப்பு, அதுவும் நல்லபடியாக செய்யலாம். பெண் பார்க்க போகலாம், மாப்பிள்ளை வீடு அவங்க வீட்டுக்கு வரலாம், பெண் அவங்க வீட்டுக்கு பார்க்க போகலாம். இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக செய்யலாம். ஏன்னா 4 கிழமை உதவுற மாதிரி நல்லவர் கெட்டவர் உதவுதில்லை என்பது போல் ஒரு வைப்ரேஷன் உள்ள நாட்களாக தான் ஒன்றும் சயின்டிஃபிக்காக வகுத்திருக்காங்க. செய்யக்கூடாதது காது குத்தல், பொதுவாக மெயினாக மொட்டை அடிக்கிறது, முடி எடுக்கிறது, கோயிலில் கிடா வெட்டுறது, புதுமனை புகழ்விழா, வீடு குடி போகிறது, புதுசாக வீடு கட்டினவங்க, கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. செய்யக்கூடாதவை காது குத்தல், மொட்டை அடித்தல், கிடா வெட்டுதல், புதுமனை புகழ்விழா செய்தல், பூமி பூஜை, பூமிக்கு புதுசாக வீடு கட்டுறவங்க பூமி பூஜை செய்கிறது, அதேமாதிரி கிணறு வெட்டுறது, கிணறு தோன்றது, இந்த மாதிரி செயல்கள்லாம் மேக்சிமம் 25 நாள் கணக்கில் தான் தவிர்த்துடணும். அப்படி தவிர்த்துட்டு செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே நல்ல பலனாக நல்லபடியாக எந்த பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக அமையும். இப்போ தவிர்க்க முடியாத திருமண காலங்கள், சீமந்தங்கிறது அது டெலிவரி, இந்த தவிர்க்க முடியாதது, அதெல்லாம் எந்த பாதிப்பு இல்லாமல் செய்யலாம். அதே போல் ஆலய தரிசனம், அதுவும் நல்லபடியாக செய்யலாம், எந்த பாதிப்பும் வராது. இதுதான் அக்கினி நட்சத்திரத்தினுடைய பொதுவான விளக்கம். வேறு ஒன்றும் பாதகமோ வேறு ஒன்றும் கெடுதலோ இந்த அக்கினி நட்சத்திரத்தினால எந்த பாதிப்பும் வராது. வெயிலின் தாக்கம் அப்படின்னு சொல்லுது, அது அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருப்பது நல்லதே ஒழிய இந்த அக்கினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாது, இது மட்டும்தான் சுபம்.